ஜெர்மனியின் ஃபியூர்த் மாவட்டத்தில் கடோல்ஸ்பர்க் அருகில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற வீதி விபத்தில் 36 வயதான பெண்ணும் அவரது 9 வயது மகனும் உயிரிழந்தனர். கடோல்ஸ்பர்க் நோக்கி மாநில வீதியில் காரில் பயணித்துக் கொண்டிருந்த பெண் வலதுபுற வளைவில் திடீரென எதிர்த்திசை பாதைக்குள் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது எதிரே வந்த மற்றொரு காருடன் அவரது வாகனம் நேருக்கு நேர் மோதுண்டுள்ளது. மோதலுக்கு பின்னர் 2 வாகனங்களும் தீப்பற்றி எரிந்தன. மோதலின் போது எரிபொருள் தொட்டி சேதமடைந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்தனர். விபத்து ஏற்பட்டதும் அங்கிருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்க முயன்றனர். 3 பேரையும் வாகனங்களில் இருந்து மீட்க முதலுதவி பணியாளர்கள் தீவிரமாக முயற்சித்தனர். எனினும் தாயையும் அவரது சிறுவனையும் காப்பாற்ற முடியவில்லை. இருவரும் விபத்து நடந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். எதிரே வந்த காரை ஓட்டிச் சென்ற நபர் படுகாயமடைந்திருந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பதற்கான காரணம் இதுவரை தெளிவாக தெரியவில்லை. விபத்தின் முழுமையான சூழ்நிலைகள் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நியூரம்பர்க் ஃபியூர்த் அரசு சட்டத்தரணி அலுவலகத்தின் உத்தரவின் பேரில் விபத்துக்கான காரணத்தை கண்டறிய நிபுணர் ஒருவரும் விசாரணையில் இணைக்கப்பட்டுள்ளார்.